பெண்களை ஏமாற்றும் கௌரவ திருமணங்கள் அப்படின்ற தலைப்பில் என்னோட யூடியூப் சேனலில் 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க அண்ட் நிறைய பேரோட லைஃப்பில் இது நடந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம ஏன் இதில் மூக்கு நுழைக்கணும் அப்படின்னு சொல்லி விலகி போகக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் இந்த ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்ததுக்காகவே அவருக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணிடுறேன். சுதாகர் ராஜு அப்படின்றவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு இஸ் திஸ் அ இஷ்யூ ஆஸ்க் த பாய் டு டேக் செமன் டெஸ்ட் வித் கேர்ள்ஸ் ஃபேமிலி டாக்டர் அண்ட் கேர்ள்ஸ் ஓவரி டெஸ்ட் வித் பாய்ஸ் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லி, இதில் எதனா சைட் எஃபெக்ட் இருந்தால் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க, இது வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ போட்டது பாதிக்கப்பட்ட பெண்களின் சைடில் இருந்து மட்டும்தான் போட்டேன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாகவே இந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது இந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கும். பெண் வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஜென்டிலாக தான் டீல் பண்ணிக்குவாங்க. அங்கே வந்து எதையுமே வெரிஃபையிங் கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது. மாப்பிள்ளை இந்த வேலை செய்கிறாரு, பொண்ணு இந்த வேலை செய்கிறாங்க, மாப்பிள்ளை இப்படி பொண்ணு இப்படின்னு சொல்லும்பொழுது சரின்னு கேட்டுக்கிட்டு போகிற அந்த சூழ்நிலையில் தான் நம்ம இருப்போம். இது வந்து நான் ரியல் டைம் சுச்சுவேஷனை சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து இல்லை, நான் வந்து இதை வெரிஃபை பண்ணணும், மாப்பிள்ளை இந்த கம்பெனி தான் வேலை செய்கிறாரா, அப்போ உண்மையாகவே அங்கே தான் வேலை செய்கிறாரான்னு நாங்கள் செக் பண்ணணும்னு பெண் வீட்டுக்காரங்க கேட்டால் கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவப்படுவாங்கன்றது தெரியும். இந்த மாதிரி எந்த தகவலையும் வந்து டைரெக்டாக அக்ராஸ் த டேபிள் நம்ம வந்து வெரிஃபை பண்ணவே முடியாது. இந்த சாதாரண விஷயங்களே வெரிஃபை பண்ண முடியாதப்போ ஆணுக்கு வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தும் பொண்ணுக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தும் நல்லா இருக்கா, அதுக்காக நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் கண்டிப்பாக யாராலையும் கேட்கவும் முடியாது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், உங்களால் அதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு. கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்களே தவிர, அவங்க வந்து இதெல்லாம் நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாம், எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருக்கார், நீங்கள் வந்து உங்கள் மாப்பிள்ளையை வந்து அவர்கிட்ட அனுப்புங்க, நான் டெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி பொண்ணு வீட்லேயும் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருக்கார், நீங்கள் அனுப்புங்க அப்படின்லாம் யாருமே கேட்க முடியாது. கேட்டால் அப்படி அவங்களுக்கு திருமணமே ஆகாது. அதுக்கு தான் இந்த மாதிரியான அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் இவைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.